மதிய வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி மோர் குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கான பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தார் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதில் எதுவுமே நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்க போதில்லை. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஒரு அரை ஸ்பூன் சீரகம், நான் 10 நிமிஷம் ஊற வச்ச துவரம்பருப்பு, இதை போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மோரை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக செய்கிற மோர் குழம்பு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 2 காஞ்ச மிளகா, நம்ம ஆல்ரெடி சீரகம் அதில் போட்டு அரைச்சிருக்கோம் பேஸ்ட்டில். வாயில் கடிப்படுறதுக்காக ஒரு 1/4 அரை ஸ்பூன் சீரகம், இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மஞ்சாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்துடுங்க. ஒரு 1-2 மினிட்ஸ் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த தாளிப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் அடித்து வச்சுருக்க மோரை இது கூட போட்டு நல்லா கலக்கி விடுங்க. மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் கொதிக்கக்கூடாது. மோர் குழம்பு நுரைச்சின்னு வரணும். இந்த பாருங்கள், நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு ஒரு கொதி தான், நுரைச்சின்னு வரணும் மோர் குழம்பு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மோர் குழம்பு நுரைச்சிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், சைடில் நுரைச்சிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளாக எப்படி மோர் குழம்பு வைக்கிறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் எவ்ரி வீக் 2 டேஸ் மண்டே அண்டு சாட்டர்டே உங்களுக்கு எதனா ஒரு ரெசிபி வீடியோ வரும், பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.